வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி சப்பாத்தி இடியாப்பத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். மஷ்ரூம் ஒயிட் குருமா. இதுக்கு 2 பேக்கெட் மஷ்ரூம், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, 6-7 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10-15 முந்திரி பருப்பு கூட 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இதை வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் கூட இந்த கசகசா முந்திரியை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கேஷ்யூ சேர்க்கறதுனால க்ரீமியாக டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்தா சரியாக இருக்கும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு அதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா, புலாவ் இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த குருமா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இது பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட மஷ்ரூம் சேர்த்து வேக விடணும். இப்போ இதை மூடி போட்டு வேக விடலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சு சேர்க்குறதா இருந்தால் மஷ்ரூம் கூடவே சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் கட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயம் மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட அளவு ரொம்பவே கம்மியாயிரும். அதனால் உப்பு முதலே சேர்க்காதீங்க, அதோட அளவு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. அதே மாதிரி மஷ்ரூம் வேகும்போது அதுவே தண்ணி விடும், அதனால் தண்ணி ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம். மஷ்ரூமை ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதை சேர்த்துட்டு மறுபடியும் வேக விட்டுக்கோங்க. இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்திருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ நீங்கள் காய்கறி சமைக்கும்போது எவ்வளோ உப்பு சேர்க்குறீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் மஷ்ரூமுக்கு சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா தேங்காய், கசகசா, முந்திரி அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமா நல்லா ஒயிட் கலரில் வந்துடும். இது ஒயிட் குருமாங்கிறதுனால நம்ம இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி மஷ்ரூம் வாங்கும்போது நல்லா ஒயிட் கலராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லது. கலரும் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மல்லியில் இருந்தால் கொஞ்சமாக தூவிக்கலாம். இந்த ஒயிட் குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக, அதிக காரம் இல்லாமல், அதிக மசாலா இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்டியான மஷ்ரூம் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.